அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு வசீகரம் ஆக வேண்டும் என்றால் நாம் குபேரலட்சுமியை வழிபட வேண்டும். இந்த குபேரலட்சுமியை நாம் எப்படி எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பெருமாள் ஆலயத்துக்கு போயிடலாம், சரி இல்லையா? பெருமாள் ஆலயத்துலதான் நம்மளுக்கு லக்ஷ்மி அம்பாள்ன்றது இருப்பா. லட்சுமி ஸ்வரூபன்றது அந்த ஒரு லக்ஷ்மி அம்பாள் கிட்ட தான் இருக்குது, சரி இல்லையா? அப்போ அந்த அம்பாளுக்கு 8 விதமான விளக்கு, ஆஜ்யம் சொல்கின்ற அந்த ஒரு நெய் விளக்கு, சரி இல்லையா? நெய் விளக்க போட்டுட்டு அம்பாளுக்கு எதிர்முறையில் இருந்து வலதுபுறத்தில் அமர்ந்து கீழே அமர்றதுக்கு முன்னாடி ஆச்சனத்துல ஒரு துண்டு ஒன்று போட்டுடலாம். அதுக்கு மேலதான் அமரணும். அமர்ந்துட்டு 108 தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அது என்ன மந்திரம்னு நான் இப்ப சொல்றேன். ஓம் குபேர லக்ஷ்மி வித்மஹே சக்தி ஸ்வரூபாய தேவகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணேன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹரிகிரி.